ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோவர் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ் அண்ட் ஹையர் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா இந்த மிடில் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ், அதாவது இந்த CDEFGABC இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் இந்த 5 லைனில் எங்கெங்கே வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள், இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிம்பிளோட டைமிங், அதாவது டியூரேஷன் என்னது, தமிழில் மாத்திரை அளவுகள் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மிடில் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ் இருக்குல்ல, CDEFGABC, இதற்கு மேலே வரக்கூடிய ஒரு 5 நோட்டேஷன் பார்க்கணும், இதுக்கு கீழே வரக்கூடிய 5 நோட்டேஷன் பார்க்கணும். அது இந்த 5 லைனில் எங்கே வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்டேவ் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது இதில் ஆக்டேவ்னு சொல்லும்போது இந்த கீபோர்டை பார்த்துக்கோங்க. நம்ம உடனே இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் சி எங்கே இருக்குன்ட்டு. இந்த சி தான் சி. இந்த C2 அடுத்த சி வரைக்கும் உள்ளது அதில் அந்த சிலேருந்து அடுத்த சி வரைக்கும் அதுக்கு உள்ள வரக்கூடிய கட்டைகள்லாம் சேர்த்து தான் ஒரு ஆக்டேவ். அதே போல் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சி, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சி, இந்த சி, இந்த சிக்கும் இந்த சிக்கு இடையில் வரக்கூடிய எல்லா கட்டையும் சேர்த்து இன்னொரு ஆக்டேவ். அதே போல் இதுக்கு கீழே இங்கே இந்த சிலேருந்து இந்த சி வரைக்கும் உள்ளதெல்லாம் ஒரு ஆக்டேவ். அதே போல் ஹையர் நோட்டேஷனில் வரும்போது இந்த சிக்கும் இந்த சிக்கு இடையில் வரக்கூடியதெல்லாம் சேர்த்து ஒரு ஆக்டேவ். இது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டேவ். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கீபோர்டில் மொத்தம் 5 ஆக்டேவ் இருக்கும். புரியுதுல, 5 ஆக்டேவ் இருக்குது. இதைத்தான் நம்ம ஆக்டேவ்னு சொல்லுவோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம படிக்கக்கூடியது எங்கே படிப்போம்னா இந்த மிடில் ஆக்டேவ். இந்த மிடில் ஆக்டேவுக்கு கீழே 2 ஆக்டேவ் இருக்கும், மேலே 2 ஆக்டேவ் இருக்கும். புரியுதுல? அப்போ இந்த CDEFGABC இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆக்டேவ். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற லெசன் இதுக்கு கீழே உள்ள ஆக்டேவ் படிக்க போகிறோம். கீழே உள்ள ஆக்டேவில் ஒரு 5 நோட்டேஷன், 5 நோட்டேஷன் தான், 5 கீ தான் படிப்போம். நம்ம 5 கீ போதும். புரியுதுல்ல? ஸோ இது லோவர் ஆக்டேவ்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே வரக்கூடியதை ஹையர் ஆக்டேவ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்க்கலாம் நமக்கு இந்த நோட்டேஷன்ஸை ஓகே, இது மிடில் ஆக்டேவ். இது நம்ம இதுக்கு முதல்ல போட்ட அந்த வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம். இதில் CDEFGABC. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹையர் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ் பார்ப்போம். எதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு 5 நோட்டேஷன் பார்க்கணும். நான் இந்த கீபோர்டில் காட்டுறேன், இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது இந்த ஹையர் சி அப்படி தானே, CDEFGABC. இப்போ சிக்கு அடுத்த நோட்டேஷன் எங்கே என்னது, சி கழிஞ்சு டி. இது டி, சரியா? டி அடுத்து இ, அடுத்தது எஃப், அடுத்தது ஜி. இப்போ இந்த ஜி வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதா? CDEFG இது வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நோட்டேஷன்ஸ் இவ்வளோமே. இந்த சி எங்கே வரும்னு 5 லைனில் எங்கே வரும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த DEFG எங்கே வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நோட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹையர் சி எங்கே வரும்னா உங்களுக்கு இதாக இருக்குது. இந்த ஹையர் சி இந்த நோட்டேஷன் 3வது லைனுக்கு 4வது லைனுக்கு இடையில் அந்த ஸ்பேஸில் வரும். புரியுதுல? ஸ்பேஸில் வரும். நம்ம போன வீடியோவில் அதை படிச்சிட்டோம். இப்போ டி, இப்போ டி எங்கே வரும்னாக்க அதுக்கு அடுத்த லைனில் வரும். லைனில், புரியுதா? 4வது லைன் ஆன் தி லைனில் வரும் இந்த டி. இதை பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன். புரியுதா? அது என்னது, இந்த டி. புரியுதா? அடுத்தது இ எங்கே வரும்னா அந்த 4th லைனுக்கு 5th லைனுக்கு இடையில வரும். புரியுதா? இடையில வந்துச்சுன்னா அது என்னது, இந்த இ. அப்புறம் எஃப் 5வது லைனில் வரும். 5வது லைன் ஆன் தி லைன், 5வது லைனில் வந்துச்சுன்னா அது என்னது, எஃப். அடுத்தது ஜி எங்கே வரும்னா அந்த 5வது லைனில் மேலே தொட்டுட்டு வரும். புரியுதா? அதாவது இது எப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வரக்கூடிய நோட்டேஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நம்ம லைன் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனால் லைனாக கொடுக்க மாட்டாங்க. இந்த லைனுக்கு பதிலாக இந்த பிட்டு லைன் இருக்குல்ல, சின்ன துண்டு லைன் இருக்குல்ல, அதே மாதிரி போட்டு ஒரு நோட்டேஷன் அந்த லைனுக்கு இடையில் வர்ற மாதிரியும், இன்னொன்று அந்த லைனில் அந்த ஆன் தி லைனில் வர்ற மாதிரியும், அடுத்து திருப்பி லைனுக்கு இடையில் வர்ற மாதிரியும், திருப்பி ஆன் தி லைனில் வர்ற மாதிரியும் அது
சின்ன சின்ன பிட் அந்த துண்டு துண்டாக வந்து அந்த லைன் கொடுத்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை அது ஒரு லைன் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு நோட்டேஷன் அந்த ஸ்பேஸ்லையும் இன்னொன்று அந்த அடுத்த நோட்டேஷன் வந்து அந்த லைன்லையும் அடுத்த நோட்டேஷன் ஸ்பேஸ்லையும் அடுத்த லைன்லேயும் வர்ற மாதிரி நம்ம என்ன செய்துக்கணும் எடுத்துக்கணும். புரியுதுல? ஸோ இந்த ஜி எங்கே வரும்னா இப்போ இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல 5வது லைனுக்கு அதுக்கு மேலே உள்ள லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த இது இருக்குல்ல இந்த சின்ன சின்ன துண்டு இப்படி லைன் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு இடையில வரும். இடையில வர்றது தான் நான் இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுது? அந்த லைனோட தொட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து என்னது ஜி. ஸோ இந்த 4 நோட்டேஷன் கூட நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தோம்னா இந்த சின்றது எங்கே வரும்னாக்க 3வது லைனுக்கு 4வது லைனுக்கு இடையில வரும். அடுத்த டி வந்து 4வது லைனுக்கு மேலே வரும், அதாவது ஆன் தி லைனில் வரும். இந்த இ வந்து எங்கே வரும்னாக்க 4வது லைனுக்கு 5வது லைனுக்கு இடையில வரும். அப்புறம் எஃப் பார்த்தீங்கன்னா 5வது லைனில் வரும், 5வது லைனில் வரும். ஜி பார்த்தீங்கன்னா 5வது லைனுக்கு மேலே அந்த லைனோட தொட்டுட்டு வரும். புரியுதா? இதுதான் ஜி. ஓகேவா? இது எல்லாமே வந்து இவ்வளோ வந்து என்னது ஹையர் நோட்டேஷன்ஸ். மோஸ்ட்லி நம்ம சர்ச்சில் கீபோர்டு இந்த சர்ச்சில் பாடக்கூடிய பாட்டெல்லாம் பாடும் பொழுது ரொம்ப அவ்வளோ ஹையாக பாடினாலும் நம்ம எவ்வளோ ஹையாக பாடினாலும் இது வரைக்கும் தான் மோஸ்ட்லி வரும். அதுக்கு மேலே ரொம்ப போகாது. அதனால் நமக்கு இந்த ஜி வரைக்கும் படித்தா போதும். அதே மாதிரி கீழே லோவர் லெசன் பார்த்துக்கோங்க. லோவர் ஆக்டேவ் லெசன்ஸில் வந்து அங்கே வந்து நம்ம ஜி வரைக்கும் படிக்கணும். புரியுதுல? ஜி வரைக்கும். இப்போ இதான் வந்து என்னது சி. அப்படி தானே? இந்த சி மிடில் ஆக்டேவில் வரக்கூடிய இந்த சி இதாக இருக்குல்ல, இந்த சி இந்த கட்டை தான். புரியுதா? இதுக்கு கீழே வரக்கூடிய இதுலேருந்து இது வரைக்கும் படிக்கணும். இப்போ சிக்கு கீழே உள்ள கட்டையாது பி, அதுக்கு கீழே உள்ள கட்டை இ, அதுக்கு கீழே உள்ள கட்டை ஜி. இந்த ஜி வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஜி வரைக்கும் படிக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே இதுக்கு கீழே உள்ள சீலில் பாருங்கள். CDEFG. புரியுதா? இது ஜி, ஏ, பி, சி. இவ்வளோ நோட்டேஷனும் படிக்கணும். இப்போ வந்து பார்க்கலாம் இந்த நோட்டேஷன்ஸ் வந்து இந்த 5 லைனில் வந்து எங்கே வரும்னு பார்க்கலாம். புரியுதா? இப்போ இந்த சின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே ஒரு சர்க்கிள் போட்டு இடையில வந்து ஒரு கிராஸில் ஒரு லைன் போட்டுருந்தாச்சுன்னா அதான் வந்து சின்னு நமக்கு தெரியும். அப்படி தானே? சி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி எங்கே வரும்னா பார்த்தீங்கன்னா இங்கே இதை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டிருக்கு. இந்த சி இருக்குல்ல, சிக்கு கிராஸில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதே வரிசையில் இப்படி உள்ள ஆக்சுவலாக நம்ம லைன் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 5 லைன் மட்டும் தான் லைனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வரக்கூடிய நோட்டேஷன்ஸும் இதுக்கு இங்கே மேலே வரக்கூடிய நோட்டேஷன்ஸுக்கெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லைன் இருக்க மாதிரி தான். ஆனால் சின்ன சின்ன துண்டு லைனாக கொடுத்து அதில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நோட்டேஷன் வந்து அந்த ஸ்பேஸில் வர மாதிரி, இன்னொன்று அந்த லைனில் வர மாதிரி, ஸ்பேஸில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஆனால் லைனாட்டு போடக்கூடாது. அந்த லைன் இருக்க மாதிரி சின்ன சின்ன இந்த லைன் இதை மாதிரி கொடுத்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் லைன் இருக்க மாதிரி. புரியுதா? ஓகே. இப்போ இது வந்து சி. இப்போ அடுத்து இந்த பி எங்கே வரும்னா பார்த்துக்கோங்க. பி வந்து இந்த சி இருக்குல்ல, சிக்கு கிராஸ் ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு நேரே இந்த மாதிரி பிட்டாக லைன் போட்டிருக்கு. லைனில் வந்து அந்த லைனில் வந்து கீழே தொட்டுட்டு வரும். அந்த சர்க்கிளோட ஒரு எட்ஜ் வந்து அந்த லைனில் தொட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். புரியுதா? தொட்டுட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது பி. அடுத்து இந்த ஏ எப்படி வரும்னாக்க இந்த வரிசையில் இருக்கக்கூடிய லைனுக்கு கீழே இன்னும் அடுத்து ஒரு வரிசை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு லைன் போட்டு அந்த ஆன் தி லைனில் வரும். புரியுதா? ஆன் தி லைனில் வந்துச்சுன்னா அது என்னது? அது இந்த ஏ. புரியுதா? அது இந்த ஏ. ஓகேவா? அடுத்தது இந்த ஜி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ இருக்கக்கூடிய லைனுக்கு கீழே அந்த லைனை தொட்டுட்டு வரும். புரியுதா? இது வந்து ஏ, அது வந்து ஆன் தி லைனில் இருக்குது. அப்படி ஆன் தி லைனில் இருக்குது. அப்போ அந்த ஏ இருக்கக்கூடிய அந்த சேம் அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு கீழே அதே பேரில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு கீழே வந்து அந்த லைனோட தொட்டுட்டு வரும். புரியுதா? அப்படி தொட்டுட்டு வந்துச்சுன்னா அதான் என்னது இந்த ஜி. ஓகேவா? இது வந்து ஒரு லோவர் ஆக்டேவ் லெசன். இப்போ நம்ம முதல்ல பார்த்து ஹையர் ஆக்டேவ் லெசன். ஓகே வியூவர்ஸ், இது ஓகே. இப்போ வந்து லோவர் ஆக்டேவ் அப்பர் ஆக்டேவ் ரெண்டுலேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்காக ஒரு லெசன் கொடுத்துருக்கேன். இப்போ அதை பார்த்துருவோம். இப்போ இந்த லெசன் வந்து மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நோட்டேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். நோட்டேஷன் ப்ளஸ் அந்த நோட்டேஷனோட யூனிட் எத்தனை கால அளவு அப்படின்றது வந்து நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த நோட்டேஷனுக்கு கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 3 2 3 2 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபிங்கரிங் நம்பர். இப்போ அந்தந்த நோட்டேஷனில் வந்து அந்த ஃபிங்கர் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபிங்கரிங் நம்பர் தெரியும். இதுக்கு தெரியணும்னா முந்தைய வீடியோ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த்து ஃபிங்கர்,
ஃபிஃப்த்து ஃபிங்கர். சரியா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 5 ஃபிங்கர். இந்த ஃபிங்கரிங் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நோட்டேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட்டேஷன் என்னென்னா இது ஜி, லோவர் ஜி. சரியா? லோவர் ஜி. அடுத்த நோட்டேஷன் வந்து லோவர் ஏ. அடுத்த நோட்டேஷன் எகெயின் லோவர் ஜி, எகெயின் லோவர் ஏ, அப்புறம் திருப்பி ஜி. இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 நோட்டேஷன் வந்து ஒரு யூனிட்டு, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் மட்டும் கொடுத்துருக்க நோட்டேஷன் வந்து 4 யூனிட்டு. சரியா? இதே போல் மற்ற நோட்டேஷன் எல்லாமே வந்து என்னென்ன நோட்டேஷன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எத்தனை யூனிட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் ஜி. ஜி ஏ ஜி ஏ ஜி 2 3 4 ஏ பி ஏ பி ஏ 2 3 4 பி சி பி சி பி 2 3 4 சி பி சி பி சி 2 3 4 பி ஏ பி ஏ பி 2 3 4 ஏ ஜி ஏ ஜி ஏ 2 3 4 ஜி 2 3 4 ஜி 2 3 4. இதான் வந்து இந்த லெசன். புரியுதுல? இதை நம்ம அந்த நோட்டேஷன் ப்ளஸ் அந்த டைமிங் யூனிட் எத்தனை மாத்திரை கால அளவுகள் அப்படின்றத சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். புரியுதா? ஓகே. இப்போ வந்து ஹையர் நோட்டேஷன் பார்ப்போம். சரியா? ஹையர் ஆக்டேவ் லெசன் அதை பார்த்துருவோம். இப்போ ஹையர் ஆக்டேவ் லெசன் இதில் வந்து இந்த லெசன் உங்களுக்கு இந்த மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அந்த நோட்டேஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு நோட்டேஷனும் வந்து எவ்வளவு டைமிங், எவ்வளோ யூனிட், எத்தனை மாத்திரை கால அளவு அப்படின்றத வந்து என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இதே மாதிரி சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? அந்த ஃபிங்கரிங் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதை பார்த்துருமா? இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டேஷன் வந்து சி, அப்படி தானே? இந்த ஹையர் சி. சி அது ஒரு யூனிட்டு, அப்புறம் டி ஒரு யூனிட்டு, அப்புறம் இ ஒரு யூனிட்டு, எகெயின் டி ஒரு யூனிட்டு. சரியா? இதே போல் வந்து மற்ற நோட்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நோட்டேஷன் என்னன்றதை அந்த லைன் நோட்டேஷன் அந்த லெசன் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்போ பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் சி. சி டி 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 எஃப் இ எஃப் ஜி எஃப் ஜி 2 3 4 ஜி எஃப் இ எஃப் எஃப் இ டி இ டி சி டி சி 2 3 4. இதான் இந்த லெசன். இப்போ அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து ஹை வாய்ஸ். புரியுதுல? இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் வந்து ஹையாக கொடுக்கணும். புரியுதுல? அந்த அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடிய கட்டையும் நம்ம வாய்ஸ் மேட்ச் ஆகிற அளவுக்கு ஹையாக கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. புரியுதா? அதாவது தெளிவாக நீங்கள் சொல்லி அந்த நோட்டேஷனையும் சொல்லி அதோட யூனிட் எத்தனை யூனிட் வருது அப்படின்றத சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வாய்ஸ் ப்ராக்டிஸும் ஆகும், ஃபிங்கரிங் ப்ராக்டிஸும் ஆகும், நோட்டேஷனும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மெமரைஸ் ஆகும். புரியுதில்ல? ஓகே வியூவர்ஸ், இந்த லெசன் இவ்வளோ தான். இந்த லெசன் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியணும்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 கீபோர்ட் லெசன் பார்ட் 1 ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் தெளிவாக புரியும். இப்போ அடுத்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்கேல் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. 2 டைப் ஆஃப் ஸ்கேல், மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல். இது 2 ஸ்கேல் வந்து எப்படி ஒரே ஃபார்முலாவை மட்டும் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்கிறதுன்ற வீடியோ வந்து நான் அடுத்த இதில் போடுறேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். புரியுதா? ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் இது ரெண்டுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நன்றி.